சமமாக பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை 7 வயசுக்கு ஊட்ட முடியும். அதை புரிஞ்சுக்கிறேன். குழந்தைங்களுக்கு ஒரு சண்டை வரும். நான் இப்போ என்னோட கிளாஸ்ல ஏதாவது சண்டை போடுறதானா அதை யாருக்குள்ள சண்டை போடுறதா அவங்க இல்லைன்னா நான் என்ன பிரச்சனை கேட்க மாட்டேன். 2 பேரும் கைக்குள்ள யுவர் ஃப்ரெண்ட்ஸ் போய் விளையாட்டே அனுப்புகிறேன். பட் ஐ சீ வீட்டில் தனியாக எனக்கு கிளாஸ் நடந்துட்டு என்ன நடக்குதுன்னு கேட்டேன். அவங்களோட ஃப்ரெண்டை கூட்டு என்ன நடக்குது 2 பேருக்கும் தனித்தனியாக இருக்கிறாங்க. நீ பண்ணது தப்பு, நீ பண்ணது தப்பு, நீ இதை கரெக்டாக நீ அதை கரெக்ட். பட் நெவர் அட்வைஸ் அந்த சண்டை அந்த வழியாக என்ன பிரச்சனை கேட்டு அந்த இடத்துல அதை சால்வ் பண்ணாங்க. ஜஸ்ட் சே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு கைக்குள்ள போயிருங்க. அதான் பகையிலையும் நண்பனாக பார்க்கும் அன்பே அவர்களை வளர்க்கணும். அது 7 வயசு வரைக்கும் மெயினாக அந்த அன்புக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறேன். 7 வயசுக்கு அப்புறம் இங்கே அறிவை பற்றிக்கிட்டா போகணும். அந்த அறிவு அந்த 7 வயசு வரைக்கும் உள்ள அறிவு எப்படி இருக்குன்னா அந்த வெயிட் என்ன பார்த்தாலும் என்னன்னு அவங்களே ஒரு கியூரியாசிட்டின்னு அவங்க கேட்பாங்க. அதுவே அந்த அறிவு வளர்ந்துடும். இந்த 7 வயசுக்கு அப்புறம் நம்ம அன்பை போடணும்னு நினைக்கும் போது அந்த அறிவு வளர்ந்துச்சுன்னா அந்த லாஜிக்கல் திங்கிங் சொல்லும்போது அது வந்துடும். ஏன் கொஸ்டின் பண்ணும்போது நான் ஏன் எனக்கு அன்பா இருக்கணுங்கிற கொஸ்டின் பண்ணணும். அதனால் முதல்ல எல்லாத்தையும் அன்பா இருக்கணுங்கிற கற்றுக்கொடுங்க. அதுக்கப்புறம் 2வது அறிவு வரணும். 3வது சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் மாடல். வீட்டில் எப்படி எல்லாருக்கும் கொடுக்கணும், எப்படி படிப்பு கொடுக்கணுங்கிறத சொல்லி கொடுத்தாங்கன்னா ஸ்கூலுக்கு வரும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூடயோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட ஷீட்டி எதுவும் ஷேர் அவங்க பண்ணிக்கிற ஃப்ரெண்டு எல்லாமே வரும். அதாவது என்ன பண்ணணும்னா எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு பாக்ஸே எடுத்து இதில் சேவ் பண்ணுன்னு சொல்லுங்க. சின்ன காசு 50 காசு 1 ரூபா 2 ரூபா கொடுத்தா போகும். அதுவே நமக்கு என்ன அமௌண்ட் வருது அதில் பேரண்ட்ஸோட பர்த்டே, கிராண்ட் பேரண்ட்ஸோட பர்த்டே, அம்மாவுக்கு அப்பா சொல்லுவாங்க. அம்மா எனக்கு கிஃப்ட் பண்ணிக்கலாம் கேட்க முடியாது. அப்பா அம்மாவுக்கு கிஃப்ட் அவங்க பர்த்டே வாங்கி கொடுத்து அவங்களோட சேவிங்ஸ் தட் இஸ் சேரிட்டி. அதே மாதிரி அப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு இவருக்கு அம்மா சொல்லுவாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு அப்பா அம்மா சொல்லுவாங்க. அந்த பட்டம் அந்த ஃபேமிலி அப்போ கிரியேட் ஆகும். முன்னாடி இந்த ஜாயிண்ட் ஃபேமிலியாக இல்லை நியூக்ளியர் ஃபேமிலி தான். பட் மேக்கிங் த பாயிண்ட் அட்லீஸ்ட் எப்படி வீக்கெண்ட் ஒரு வார இறுதியிலையும் ஒரு வாரம் இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போனீங்கன்னா அடுத்த கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போங்க. அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு இவங்களோட சேவிங்ஸ் சேர்ந்து வாங்கி கொடுக்குற மாதிரி நீங்கள் பாருங்க. அதுக்காக கவுன்சில்ஸே நீங்கள் கொடுக்கணும் அவசியம் இல்லை. சின்ன ஒரு சாக்லேட்டே உங்களுக்கு கொடுத்தாலும் அந்த கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு ஆல்சோ பி ஹாப்பி. இந்த குழந்தைங்க கொடுக்குறதுனால என்ன சந்தோஷங்கிறது கிடைக்கும். இன்னொன்று அந்த 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா அவங்களோட சேவிங்ஸ்க்கு நீங்கள் திரும்ப ஒரு 10 ரூபாய் கொடுத்துருங்க. நம்ம கொடுத்தா நமக்கு திரும்ப கிடைக்குங்கிற எண்ணம் அதுதான் அந்த மோடிக்கு இந்த மோடிக்கு இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் வீட்லேயே நடத்துறது அவசியம். இன்னொன்று இடியட் பாக்ஸ்னு டிவி இருக்கும். 24 மணி நேரம் அந்த டிவி ஆன் பண்ணி ரிமோட் வச்சு மாற்றி பார்த்துட்டே இருக்காங்க. பேரண்ட்ஸ் அந்த ரோல் மாடல் போல சில்ட்ரன் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை பார்த்து தான் உங்கள் குழந்தைங்க இருப்பாங்க. நோ இட் ஹஸ் கம் டு அவர் ஹேண்ட்ஸ். என்னதான் வந்துச்சு மொபைலாக வந்துட்டு நான் நல்ல முன்னாடிலாம் வெளியில் போனால் எடுத்தாங்க வந்து பேசணும். இப்போ வெளியில் போனால் டீச்சர் எப்படி மொபைல் நீங்களே பாருங்க. இந்த பேரண்ட்ஸ் எப்படி இருக்கவே மொபைல் பார்த்துருக்காங்க. மொபைல் வளர்க்கவே கிடையாது. ஒரு ஃபிக்ஸட் டைம் வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு அஃபிஷியலாக மெசேஜஸ் வரணும்னா அதுவும் 24 மணி நேரம் யாருக்கும் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்க போகல. ஒரு ஃபிக்ஸட் டைம் ஒவ்வொரு நாளும் இதை பார்ப்பேன் வெளியில் வருங்க. இந்த சேம் ஃபோன் கொடுத்து வர சில்ட்ரன் ஆகும். நான் என்னோட கிளாஸுக்கு 10 மினிட்ஸ் சண்டே மட்டும் 15 மினிட்ஸ். அந்த 10 மினிட்ஸ் அவங்க பர்மிஷன் எப்படி கேட்பாங்கன்னா என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டு கேட்பான். அதை என்ன பார்ப்பான்னா கூகுளில் அவனுக்கு என்ன விஷயம் அதை பார்ப்பான். ஹையஸ்ட் இருக்குது அட்வான்ஸ்டு கார் மாடல் என்ன பார்க்கலாம், ஃப்ளைட் மாடல் என்ன பார்க்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இமேஜின் பண்ணிட்டு அதை பார்த்து அதை பார்க்கணும். ரீல்ஸு ஷார்ட்ஸு அந்த மாதிரி ரொம்ப பார்த்து அலோவ் பண்ணாதீங்க. நீங்களும் பார்க்காதீங்க. தேர்வு ரோல் மாடல். 2வது பிள்ளைங்க முன்னாடி வச்சு ஹஸ்பண்டை கழிச்சு அந்த குழந்தை. அதனால தான் சொல்கிறேன் அம்மாவோட பர்த்டேக்கு அப்பா கிஃப்ட் வாங்கிட்டுன்னு சொல்லுவோம். அப்பாவோட பர்த்டேக்கு அம்மா கிஃப்ட் வாங்கிட்டுன்னு சொல்லுவோம். அந்த சின்ன வயசுல அந்த குழந்தைங்க என்ன பார்க்குறாங்களோ அதெல்லாம் நம்ம மனசில் அப்படியே பதியும். அப்போ அடுத்த ஜெனரேஷன் வேற ஒரு ஜெனரேஷனை நம்ம உருவாக்கிடுவோம். அதனால் அதையும் நீங்கள் என்கரேஜ் பண்ணுறது. உங்களுக்குள்ள 1000 கான்ஃபிளிக்ட் இருக்கிறோம். பட் நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சில்ட்ரன். குழந்தைங்க எல்லாருக்கும் என்னென்னா அடிச்சு போட்டு இது இன்னொன்று ட்ரீட் தம் அஸ் பார்ட்னர்ஸ். நான் ஹஸ்பண்ட் ஒவ்வொரு ஹஸ்பண்ட் அப்பர் ஹேண்டு ஒய்ஃப் அப்பர் ஹேண்ட் கிட்ட எனக்கு கிடையாது. லைஃப் பார்ட்னர்னு சொல்லிட்டு தவிர யாரும் கூடவும் இல்லை, யாரும் குறையும் இல்லை. அதனால் கல்லோட ஜெயிச்சுனா அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க, லேடிஸ்
புதுசாக விமன் எம்பவர்மெண்ட் வருது. என்னைக்கு விமன் பவர் இல்லாமல் இருந்தாங்கன்னு தெரியல. எனக்கு இப்போ எம்பவர்மெண்ட் வருது. முன்னாடி விமனுக்கு பவர் இருந்தால் வேற மாதிரி இருந்தது. வீட்டை ஃபுல்லாக அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வீட்டில் என்ன கிடையாதுன்னு தெரியாது. ஆண்கள் வெளியில போய் முன்னாடி விவசாயத்தை காலத்துலேயே ஆண்கள் சம்பாதிச்சு கொண்டு வருவாங்க. விமன் ஹேட் அ ஃபுல் பவர் டு ரன் த ஃபேமிலி. ஆனால் இன்னைக்குமே விமனுக்கு பவர் இல்லாமல் போகணும் இல்லை, மென்னுக்கு பவர் இல்லாமல் போகணும் இல்லை, ரெண்டு பேருமே ஈக்குவல் பவர்ஸ். அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. இன்னொன்று எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, ஒரு பார்ட்னருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. ஃபுல்லாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஃபுல்லாக குழந்தைங்கிட்ட புகுத்தணும்னு நினைக்கிறேன். அதான் ஃபுல்லாக மொபைலை கொடுத்துட்டு நீ இதெல்லாம் பாருன்னு சொல்லக்கூடாது. நீ என்ன பார்க்க போற அப்போ நீங்கள் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்க. நான் இதெல்லாம் பார்க்க போறேன், இதெல்லாம் பார்க்க போறேன், இதை பார்க்கலாம்ப்பா, இது வேண்டாம், இதனால இது வேண்டாம். வாட் இஸ் குட், வாட் இஸ் பேட், யூ ஹேவ் டு டீச், பட் யூ ஷுட் நாட் ஃபோர்ஸ் எனிதிங். அதாவது படிக்க போது இதெல்லாம் படிக்கணும்னு யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாங்க. நாங்கள் ஃபஸ்ட் இயர் மெடிசன் இதெல்லாம் வந்தோடனே நாங்கள் கேட்டால் எத்தனை பேர் இஷ்டப்படும் அப்படின்னா 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டால் எங்கள் அம்மா நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சாங்க, எங்கள் அப்பா நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சாங்க. அதில் நிறைய குழந்தைங்க வந்து கொஞ்சம் நல்லா ஒரு டிப்ரெஸ்டாக இருந்தாங்க. அந்த ஒன் ஆர் டூ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அப்பா அம்மாவோட ஆசைனா என்னோட ஆசையும், அதனால நான் சந்தோஷமாக வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த குழந்தைங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவை, டாக்டர் இன்ஜினியரிங் மட்டும்தான் அந்த வளர்ந்து இருப்பாங்க. நிறைய ஃபீல்டு இருக்குது. ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் தேர் பேஷன். அதை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணி கொண்டுவாங்க. அப்புறம் மூணாவது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இந்த படம் அவங்க அதை பண்ண அவங்க இதில் பண்ண நீ இதில் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பட் தே ஷுட் ஹேவ் சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். எங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து எங்களுக்கு என்ன சாய்ஸ் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் சேர்ந்துக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்காங்க கொஞ்ச நாள் வந்து அவங்க ஷிஃப்ட் ஆகிட்டே வருவாங்க. என்னோட கிளாஸ் முதல்ல கராத்தே போகிறேன்னா 1 month போகலாம், கராத்தே போக மாட்டேன், நம்ம சண்டை போடலாம், பாண்டிக்கு சேர்த்துட்டேன். பட் வாட் ஐ டோல்ட் அஸ் நம்மளோட பணம் வந்து வேஸ்ட் ஆகலை. கராத்தே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வேணும் அப்படின்னா. அடுத்தது என்ன சொன்னாங்க, கிரிக்கெட் போகலாம், கிரிக்கெட் கர்மாஸ் காமிப்பாங்க கரெக்டாக வந்துடுது. எனக்கு கிரிக்கெட் பிடிக்காமமா எங்கள் அம்மா கண்டிப்பாக போகணும். சரி வந்து அடுத்தது செஸ் போகிறாங்க, சரி போகலாம், ஸ்கூல்லேயும் செஸ் தரலாம். ஒரு 2 காம்படிஷன்லாம் போனால் வின் பண்ணால் உடனே எனக்கு அது முடிஞ்சிருச்சு. அவ்வளோ செஸ் என்ன பார்த்து முடிஞ்சிச்சு. இப்போ ஐ வாண்ட் டு கோ இன்டு மியூசிக் சொல்லி ட்ரம்ஸ் கிளாஸ் போகலாம். பட் நவ் ஹி ஹஸ் ஃபவுண்ட் தட் ட்ரம்ஸ் இஸ் ஹிஸ் பேஷன். இப்போ ஒரு 1 year அதை கண்டினியூஸாக போனால் அது இம்பார்ட்டன் அடுத்த லெவல் போகலாம். நம்ம டிஜிட்டல் சாம்பிள் வரைக்கும் அதுக்கு அடுத்த லெவலில் ஒரு எடுத்து அதுக்கு நம்ம போகலாம். ஸோ அதனால் அவங்க என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஒரு சாரீ எடுத்தாலும் நினைச்சிருக்கீங்க 1000 ரூபாய் செலவழிப்பீங்க, பெருசாக அடையிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை அதை அந்த குழந்தைக்கு செலவழிச்சுப்பாங்க. என்ன பிரிய கொடுத்தோ அது லெட் தெம் கோ எக்ஸ்ப்ளோர். பிடிச்சிருந்தா அதில் எக்ஸ்பேண்ட் ஆகி எவால்வ் ஆகி லெட் பார்க்கலாம். பிடிக்கலன்னா லெட் அமௌண்ட் அண்ட் கோ இன்டு அதில். அதனால் அவங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாது. அடுத்தது நான் சொல்லுவேன் சப்போஸ் டிசிப்ளின். இந்த பீரியடில் என்ன டிசிப்ளின் கொண்டு வரீங்களோ அதுதான் அவங்களோட லைஃப் லாங் டிசிப்ளினாக இருக்கும். இன்னொரு குழந்தைங்க டிசிப்ளினாக இருந்தாங்கன்னா நம்ம டிசிப்ளினாக இருக்கும். நீங்கள் காலையில் எழுதிச்சோன்னா குழந்தை காலையில் எழுதிக்கணும். இன்னொன்று ஆல்வேஸ் கிளியர் ஏர்லி பேர்ட். நைட் ஒரு மாதிரி நைட் 1 மணி வரைக்கும் ஃபேமிலியாக வந்து கலந்து செய்து காலையில் லேட்டாக எழுதிக்கிறாங்க. நீங்கள் லேட்டாக எழுதிக்கிறதுனால என்ன குழந்தைங்க லேட்டாக எழுதிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு வர லேட்டாக இருக்குது, எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நம்ம 10 or 10:30 தான் டைம். 10 மணிக்கு போகும்போது காலையில் 5 மணிக்கு எழுதிக்கலாம். 5 மணிக்கு அட்லீஸ்ட் 6. பட் கீப் இட் அஸ் அ ஃபிக்ஸ்ட் டைம். எங்கள் வீட்டில் 10 மணிக்கு அவங்க வந்து அம்மா கதை சொல்லி கேட்டாலும் ஐ வாண்ட் என்கரேஜ். உங்களோட டைம் கொடுத்து என்னோட டைம் கொடுத்து இனிமேல் என்கிட்ட கதை 2 நாள் 3 நாள் அந்த டிசிப்ளின் வந்து லைஃப்லாக இருக்கும். அது எல்லா ஸ்டேஜ்லையும் நான் மெடிசன் போகும்போது சரி கஷ்டத்தில் எப்போ இருந்தாலும் இந்த ஏர்லி மார்னிங் எதிர்க்கிறது ரெகுலராக அந்த பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கும். இன்னொரு காலையில் எழுந்திரிச்ச உடனே 1 மணி நேரம் உங்களுக்காக இருக்கிறது. குழந்தையான அந்த குழந்தைங்க 4 மணிக்கு கிச்சன் ஸ்கூலுக்கு கரெக்டாக இருக்குது. 6 மணிக்கு ப்ரெஷ் பண்ணிட்டு அது போய் கொஞ்ச நேரம் விளையாண்டு கிடக்குது. காலையிலையோ வாக்கிங்கோ எங்கே வேணால் போகணும். அந்த மாதிரி நீங்களும் 6 மணிக்கு ஸ்கூலுக்கு குழந்தைய அனுப்பி வச்சு 5 மணிக்கு இருந்துச்சு 5 to 6 உங்களுக்கான நேரமாக இருக்கிறது. ஆணோ பெண்ணோ குடும்பத்துக்கான நேரம் அல்ல. முதல் 1 மணி நேரம் உங்களுக்கானது, மொபைலுக்கானது அல்ல. சரியா? எந்திரிச்சு கொஞ்ச நேரம் ஒரு வெளியே ஒரு மெடிடேஷன் இயற்கையை போட்டு நல்லா முடியுது, இன்றைய போட்டு நல்லா இருக்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா உட்காந்து மெடிடேட் பண்ணுறதுனால உங்களுக்கு மெடிடேஷன் ஏதோ ஒரு தியானங்கிறதுலாம் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே நல்லா முடியும் முடிச்சு போகிறதே வரலையும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மைண்டும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் பக்கத்தை பார்த்து உங்கள் குழந்தை எழுந்திரிச்சிருக்கோம், காலையில் எழுந்திரிச்சு நடக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க, ஒரு 10 மினிட்ஸ் வாக்கிங் போங்க. ஒரு தோட்டம் வச்சுருக்கீங்க, சின்ன தோட்டம், அதில் ஒரு செடி அந்த குழந்தைக்கு கொடுங்க. அதோட பர்த்டேக்கு என்னமோ வாங்கி கொடுக்குறது, ஒரு காய்க்கிற மாதிரி பூக்கிற மாதிரி ஒரு செடியை கொடுத்து இப்படிதான் தண்ணி ஊற்றணும். டெய்லி காலையில் போய் அதுக்கு தண்ணி ஊற்றி அது பூத்து வரும்போது அது உள்ள ஒரு சந்தோஷம் வித்தியாசம். காய்கறினா நம்ம செஞ்சு சாம்பாரோ குழம்புலையோ உங்களோட காய்கறா போடுறது, ஏன்னா அந்த காய்கறியோட டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அதனால் முதல் 1 மணி நேரம் உங்களுக்கு காலையில் உங்களாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் 6 மணிக்கு அப்புறம் தூக்கத்திற்காக நீங்கள் உங்கள் வேலை பார்ப்பீங்க, குழந்தை அந்த வேலையை பார்ப்போம். அதனால் யூ ஷுட் பி எ ரோல் மாடல். நீங்கள் எப்படி டிசிப்ளின் தரீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் குழந்தைங்க. இன்னொன்று ஒரு சேம் இருக்குது, எவ்ரிதிங் இன் ஸ்பேஸ் அண்ட் பிளேஸ் ஃபார் எவ்ரிதிங். ஒரு பொருளுக்கும் ஒரு இடம். சாணின்னா இந்த இடம் தான், மொபைல்னா இந்த இடம் தான். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தை பேக்னா இல்லைனா சாக்ஸ்னா இல்லைனா ஷூனா இல்லைனாரு அந்த குழந்தை வைக்கும். அப்படிதான் என்ன ஆகும், டெய்லி காலையில் இந்த ஓடுறது இருக்காது. ஐடி காலைங்க, சாக்ஸ் எங்க, ஷூ கொடுங்க, டைம் ஆயிடுச்சு, பேக் கொடுத்து இந்த கொண்டுமே இருக்காது. இன்னொரு டைம் கொடுத்து நாளே ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு சாக்ஸ் இருக்கா, ஷூ இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு நான் வெளியே வச்சுக்கலாம். நாளை காலையில் வச்சு நான் என்ன சொல்லியிருந்தேன், குழந்தை என்ன காப்பி கொடுப்பேன், வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவேன், நான் என்ன எடுத்து போவேன். முடிந்தால் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு எல்லாமே நைட் எடுத்து வச்சுக்கணும். காலையில் நம்ம பார்க்கறதுக்கு இடம் இல்லை. இன்னொன்று வந்து எல்லாரும் டைம் இல்லாத மாதிரி என்ன அர்த்தம் தெரியல. டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இல்லைங்கிறது தான் என்னோட இது. டைம் வந்து 4 குவார்டராக எடுத்துக்கலாம். முக்கியமானது உடனே வர வேண்டியது, உடனே வர வேண்டியது முக்கியமானது அல்ல. வெள்ள பண்ணிக்கலாம் முக்கியமானது, வெள்ள பண்ணிக்கலாம் முக்கியமானது இல்லை. இந்த 4 விஷயங்கள் அந்த கடைசி குவார்டர் வந்து டிவி பார்க்கறது முக்கியமானது இல்லை, அர்ஜென்ட்டும் இல்லை. அதை என்ன பண்ணிக்கலாம், 0 பண்ணிக்கலாம், 5% பண்ணிக்கலாம். இன்னொன்று அர்ஜென்ட் முக்கியமானது, அது என்னதுன்னா நாளைக்குள்ள லைட்ல கேட்கணும், நாளைக்குள்ள ஃபோன்ல கேட்கணும் இருக்கு. அதெல்லாம் அதை வந்து அந்த அர்ஜென்ட்லேயே நீங்கள் கொண்டு வரக்கூடாது. 10ஆம் தேதி கேட்கணும்னா என்ன செய்யணும், 1ஆம் தேதி கேட்கணும். அப்போ அந்த குவார்டருக்கும் போயிடும். அடுத்தது முக்கியமானது ஆனால் அர்ஜென்ட் இல்லை, அதுதான் உங்களுக்கான நேரம். சரியா, முக்கியமானது உடனே பண்ண வேண்டாம், ஆனால் அதை நீங்கள் நிறையா பண்ண வேண்டாம். மற்ற குவார்டரும் வளரணும். இது புரியலன்னா ரொம்ப சிம்பிள், நான் சொல்ல எடுக்கோங்க. எது தேவையோ அதை முதல்ல பண்ணுங்க, எது தேவையில்லையோ அதை கடைசியில் வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைம் வந்துடும். நான் வந்து பெருமையாக சொல்கிறேன், உங்களை மோட்டிவேட் பண்ணணும், இன்ஸ்பயர் பண்ணணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஐ எம் நவ் 58 years old. 54 வயசுக்கு அப்புறம் நான் 3 தடவை ஹிமாலயாஸ்க்கு மவுண்டன் ஏறி போயிட்டு வந்துட்டேன். 3 தடவை மெமரி சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். நேஷனல் லெவலில் ஸ்கோர் ஃபர்ஸ்ட், டெல்லி ஓப்பனில் ஃபர்ஸ்ட்டு, வெஸ்ட் பெங்காலில் ஃபர்ஸ்ட்டு, வேர்ல்டு லெவலில் செகண்டு. இது எல்லாமே இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அப்ரிசியேஷன் தான். ஐ நாட் ஐ கேன் டூ, யூ கேன் டூ, யூ கேன் டூ, யுவர் சில்ட்ரன் கேன் டூ. நம்ம ஏதாவது சாதிச்சாலும் அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணும். நான் போகிறதுனால என் பொண்ணு என்ன பண்ணால், நான் மெமரி சாம்பியன்ஷிப் ப்ராக்டிஸ் பண்ணுறது என்னமா பண்ணுறேன்னு கேட்டான். நான் நீ பார்ட்டிசிபேட் பண்ணவே சொல்லலை, நான் பார்ட்டிசிபேட் பண்ணி கப்பும் மெடலையும் கொண்டு வச்ச உடனே முதல்ல என் கிராண்ட்சனுக்கு இந்த கப்பு நான் வாங்கினா நான் என்ன பண்ணணும், நான் நீ பார்ட்டிசிபேட் பண்ணி நான் சொல்லலை. அப்போ இந்த கப்பு வாங்கினா உடனே இல்லைன்னா டெய்லி ஒரு 10 நிமிஷம் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், நீயும் இருக்காது. ஆனால் டெய்லி நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கணும், எதுவுமே கன்சிஸ்டண்டாக பண்ணணும். ஒரு நாளில் வராது, ஒரு வருஷம்னாலும் அந்த 10 நிமிஷம் அதுக்காக நீ கொடுக்கணும்னு சொன்னோடனே அவன் சரி நாம பண்ணலாம். அப்போ அவங்க அம்மா அடுத்து கேட்கலாம், நீங்கள் எப்படிலாம் இவ்வளோ வயசுல இவ்வளோ மெமரி வச்சுருக்கீங்க, அது ப்ராக்டிஸ் தானே. அவன் 4 வரலாம். அப்போ வெஸ்ட் பெங்காலில் நான், என் பொண்ணு, என் கிராண்ட்சன் 3 பேரும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அடல்ட்ஸில் அவர் டாப்பர், சாம்பியன்ஸில் நான் டாப்பர், என் கிராண்ட்சன் செகண்ட் பிளேஸ். அவங்க ப்ராக்டிஸ் பண்ணல விளையாட்டுல, பட் ஐடி கோர்ஸ் பர்டிகுலர் தான் பண்ணுறது. ஸோ 3 ஜென்ரேஷனுக்கு கஸ்டி பாஸ் தான். அதனால அந்த மெமரி வந்து என்ன ஹெல்ப் பண்ணணும்னா உங்களோட கான்ஃபிடன்ஸை கூட்டும். ஞாபக சக்தி கூட இருக்கிறது வேலை. நான் வந்து டாப்பராக வந்தேன்னா என்னோட கான்ஃபிடன்ஸ் வேலை கூடுது. உங்கள் பிள்ளைங்க டாப்பராக வரும்போது என்னால் எதுவும் சாதிக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் டிராயிங்கில் நல்லா இருந்தீங்கன்னா அவங்க முன்னாடி வச்சு வரைங்க. நீங்கள் வரைஞ்சி எவ்வளோ காம்படிஷன் ஆகி நீங்கள் எப்படின்னா நல்லா பார்த்தோன்னே அந்த குழந்தைக்கு அதுவும் மீன் பண்ணணும் வரும். 2வது போட்டிகள் எல்லாம் வெல்வதற்காக மட்டுமே அல்லங்கிறதையும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். தோல்வியும் அக்செப்ட்
படிக்கிறேன்னு சொல்லணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ ஐ காட் 25th place. 25th பிளேஸ்க்காக நான் எதுவும் வெளியே வரல. அப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணலை. அப்போ ப்ராக்டிஸ் பண்ணா மேலே வரலாம். அதுவும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அம்மா ப்ராக்டிஸ் பண்ணல, 26 பிளேஸ் பண்ணல, ப்ராக்டிஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணேன். ஸோ யுவர் அகெயின் செட்டிங் ரோல் மாடல். அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கை முன்னாடிலேருந்து அவங்க படிக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இன்னொன்று பங்க்சுவாலிட்டி. ஒரு லீடராக வரணும்னா பங்க்சுவாலிட்டி இஸ் more essential. Punctuality is one of the essential qualities to become a great leader. அந்த punctuality உங்களுக்குன்னா அவங்க குழந்தைகளுக்கு வரும். நான் தூத்துக்குடியில் ஹெச்ஓடியா இருக்கிறப்ப தூத்துக்குடியிலேருந்து வரணும் 9 மணிக்கு வருவாங்க. நான் எங்களோட டைம் வந்து 8 to 2 ஷார்ப்பாக 8க்கு அடி சுற்றி வந்தேன் சேர் ஹெச்ஓடி. அப்புறம் எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க வந்து சைன் பண்ண வரணும் மேடம், சாரி மேடம் 5 minutes லேட்டு 4 நாள் சொல்லலாம். 5ஆம் நாள் அவங்களுக்கே அசிங்கமாக இருக்கும். நமக்கு முன்னாடி வர ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு 10 மணிக்கு போகணும்னா நீங்கள் 9 மணிக்கு வெளியில் வந்தாங்கன்னா உங்கள் குழந்தை 8 ஸ்கூல் வரணும்னா என்ன செய்யும்? 8 8:15 வரை வெளியில் வரும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் ஆஃபீஸ்லேயே கரெக்டாக போனீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க அந்த டைமை கரெக்டாக கீப் அப் பண்ணுவாங்க. அந்த பங்க்சுவாலிட்டினால என்னன்னா இதோட ஹையர் அஃபிஷியல்ஸு நீங்கள் கொஸ்டின் கேட்கறதில்ல, எனக்கு கீழே உள்ளவங்களும் கொஸ்டின் கேட்கறதில்ல. நம்ம பிடிக்கணும்னு நினச்சா நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸில் நம்ம இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம படிக்கலாம். When you are physically present from 8 to 2, nobody can question you. அங்கேயும் என்ன இருக்கு? உங்களோட கான்ஃபிடன்ஸ் கூடுதல். இந்த டைமிங் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எல்லாமே ஐடென்டிஃபை காரணம் தான். இங்கே லேட்டாக வந்து வெளியே விட்டுருவாங்க. யாரும் இங்கிலீஷ் ஆனால் பட் எனக்கு வந்து வீடு இங்கே பக்கத்தில் வாக் ஒரு 15 minutes. அந்த 15 நிமிஷத்தை கனெக்ட் பண்ணி வீடியோவே கடந்தாங்கன்னா வெளியே நிற்காமல் உள்ளே போவாங்க. இன்னொன்று வந்து அசங்கே அட்டன் பண்ணாமல் வெளியே நிற்கிறது வந்து ஒரு அசிங்கமாக கூடி ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்போ எதனால இப்போதான் புரியுது. ரைட் ஆஸ்தம் எஜுகேஷன் டு ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். அப்போ நான் படிக்கிறோம் பட்டன் பாஸ்டிங் அப்படின்னு தெரியல. தமிழில் பேசினா பட்டன் கொடுத்துருவாங்க. பட்டன் பாக்ஸில் தான் நம்ம வந்து மனசே ரெடியாக இருக்கும். அதில் கருத்து பட்டன் அதுக்கு யாரும் கொடுக்குறாங்க அப்படின்னு படிச்சு நமக்கு தெரியும். இவங்களும் தெரியும். நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்னை கொண்டு விட்டப்போ அப்போ அழுதுறேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, என்னை கொண்டு இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்கிறாங்க. வீட்டில் ஃபுல்லாக தமிழில் பேசணும். போன உடனே இங்கிலீஷ் சிஸ்டர் பேசுகிறாங்க. சாயந்தரமே ஒரே அடுத்து எனக்கு தமிழ் மீடியத்துக்கு மாற்றிருங்க, எனக்கு இங்கிலீஷ் பிடிக்காது தெரியாதுன்னு அழுதேன். பட் இட் ஹேப்பன்ஸ். ஸோ இங்கிலீஷ் மீடியத்திலே படித்து 12th ஃபஸ்ட்டு, ஸ்கூல் ஃபஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, காலேஜ்லேயும் போய் யூனியில் அகாடமிக்ஸ் ரைட்டர்ஸ்க்கு எல்லா சப்ஜெக்ட்லையும் யூனிவர்சிட்டி லெவலில் ஐ வாஸ் அட் அப்பர் எவ்ரிதிங் வாஸ் இன் இங்கிலீஷ். அன்னைக்கு இந்த ஸ்கூலில் எனக்கு இங்கிலீஷ் சொல்லித்தரலைன்னா நான் எனக்கு இருக்கிறேன். உங்கள் பிள்ளைங்க வந்து இங்கிலீஷ் பேச சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல. எங்கள் ஆன்சர் வந்து எங்கள் ஹிந்தி வந்து ஹிந்தியிலே தான் சொல்லித்தராங்க. எனக்கு புரியல. நீ அதை கிளாஸ் பண்ணுவா படிச்சுக்கிட்டே இருக்குது. பெரிய அளவில் மிஸ்டேக் இருக்குது. அவங்க டிரான்ஸ்லேஷன் தருவாங்க. ஸோ தட் ஹிந்தி ஹிந்தியில் எங்கள் ஸ்டார்டர்ஸ் சொல்லி 90% 60% தான் வாங்குவோம். இதே ஒரு பேரண்ட் வந்து ஏழாவது ஹிந்தியில் பேசுறீங்கன்னு போய் கேட்டோம்னா அன்னைக்கு அந்த பையன் என்ன ஆயிடுவான்? ஓ நம்ம பண்ணுறதுதான் கரெக்டுன்னு வச்சுருப்பாங்க. ஸ்கூலில் ஒரு மெத்தட் ஆஃப் டீச்சிங் இருக்கும். அது இப்போ தெரியாது, பின்னாடி இருக்குது. அப்புறம் நாங்கள் போய் சிம்போசியம் செமினார்லாம் ஃபஸ்ட் இயர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் போய் என்னோட பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நான் ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதா அதுக்கு அவ்வளோ சீஃப் வந்து கேட்ட ஒரே கேள்வி, வேர் டிட் யூ டூ யுவர் ஸ்கூலிங்? இந்த ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. இந்த ரேடியோ ப்ரெசென்ட் ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தது, உன்னோட லாங்குவேஜ் எல்லாமே எங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. மெட்ராஸ்லேருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை விட நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணி தட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் த ஸ்கூல். நான் வந்து 85 பாஸ் அவுட் பண்ணி போனேன். இன்னொன்று வந்து இட் இஸ் கிரேட்ஃபுல். அதையும் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்டிவிட்டிஸ் இன்னைக்கும் நான் வந்து டெய்லி நைட் படிக்கும்போது ஃப்ரம் எல்கேஜி டு என்னோட காலேஜ் வரைக்கும் யார் யார் என்னை ட்ரெயின் பண்ணாங்க எல்லாருக்கும் மானசீகமாக ஒரு நன்றியஸ் இருக்கிறாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. காலையில் எழுந்திரிச்சு வந்து ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன். இன்னொரு குழந்தைங்க தட்டிக்கிட்டே இருக்காங்க. மக்கள் பிள்ளைகளோட கம்பேர் பண்ணி அவங்க ஃபஸ்ட் ப்ரைட் எடுத்துருக்காங்க, நீ நோ கம்பேரிசன் அக்கா. each and every child is unique in its own quality. அதுக்கு ஏதாவது ஒரு குவாலிட்டி இருக்கும். ஒரு அகாடமிக்காக தேவைன்னா ஒரு பேசிக்காக இல்லை, ரொம்ப கம்ப்ளீட் பண்ணி
அஃபர்மேஷன் எழுத சொல்லுங்க. ஐ எம் ஹெல்தி, ஐ எம் பவர்ஃபுல், ஐ எம் ஹேவிங் மேஜிக்கல் பவர்ஸ். அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க அஃபர்மேஷன் உள்ள கொடுத்துட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அது ஃபுல்லாக வந்து எழுதி பவர்ஃபுல். நீங்களும் அதையே எழுதுங்க. நான் ஃபோன் மேக்கராக இருக்கேன், நான் தான் எல்லாருக்கும் பார்க்குறேன் அப்படின்னா ஃபீல் பண்ணவே செய்யாதுங்க. ஐ எம் ஹெல்தி, இன்னைக்கு நான் வெளியில் வர எல்லாருக்கும் ஐ எம் த கிரேட்டஸ்ட் பவர் பிஹைண்ட் அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதை பாசிட்டிவ் எல்லாமே எழுதிட்டே வாங்க. ஆல்வேஸ் ஃபீல் ஐடென்டி ஐடென்டி ஐடென்டி. இல்லைன்னா 50 வயசுல நான் எப்படி ஹிமாலயாஸ் ஏற முடியும் நினச்சேன், என்னால் எழுதிக்க முடியாது. ஒரு டூரில் கூட்டிட்டு போல நான் அவரை கேட்குறேன், எந்த நம்பிக்கையில 50 வயசுக்கு மேலே உள்ளதால ஹிமாலயாஸை ஏறணும்னு நினச்சி நீங்கள் வந்து எங்களை கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்குறேன். அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு என் மேல உள்ள நம்பிக்கை ஒன்று, உங்க மேல எல்லாத்தையும் உள்ள நம்பிக்கை ரெண்டாவது. அதனால என்னது, நம்ம மேல உள்ள தன்னம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டப்பா தெரிஞ்சது, செகண்ட் டைம் ஈஸியா தெரிஞ்சது, தேர்ட் டைம் வந்து அதை ட்ரெக்கிங்கே கண்டுக்கிட்டீங்க, அந்த நேச்சர் தான் கண்டுக்கிட்டது. அந்த ஹிமாலயாஸும் அதோட ஒரு செரினிட்டி, ஒரு அமைதி, அதோட பறவைகள், அந்த சத்தம், ஒரு 10 நாள் மொபைல் எதுவும் இல்லாம உங்களுக்கான டைம். அதே மாதிரி நீங்க உங்களுக்கு எத்தனை பேஷன் இருக்குன்னு பாருங்க, அதை அப்படியே வளர்த்துக்கோங்க. இப்போ இந்த அக்டோபர்ல நீங்க கோயில் போல 4th ட்ரெக், அதை என்ன சொல்றாங்கன்னா, நீ எத்தனை வயசு வரைக்கும் ஏற முடியும், நீங்க உன் மைண்டை யூஸ் பண்றீங்களோ அத்தனை வயசு வரைக்கும் நீ ஏறிட்டே இருக்காங்க. எதுவும் அதுல எந்த பர்சன் ஏரியா 70 years old. லாஸ்ட் இயர் அவங்க எவ்வளோ வந்தாங்க, இந்த வருஷம் வராங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் லேடி 70 years old to reach the mountain peak. அவங்க சர்வன் 10 surgeries, 2 cesarean, uterus எடுத்துருக்காங்க, breast operation பண்ணிருக்காங்க, cardiac surgery பண்ணிருக்காங்க, breast பிகினிங் தன்னம்பிக்கை. அதே மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு எதுனாலும் ஃபேஸ் பண்ணலாம். நான் கூட இருக்கேன், இன்னொரு இவ்வாறு நட்சியர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு நீங்க சொல்லிக்கிறேன், அயன நட்சியர். நான் வந்து மெடிசன் மட்டுமே போதும் நினச்சி இதே இருந்ததுனா இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நானா ஒரு லைஃப் வந்து மொடனஸா போகும்போது நீங்க அடுத்ததுக்கு மாறிடுவேன். பேஷன்ஸை மட்டுமே பார்த்துட்டு அதை மட்டுமே ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணணும் போது மெமரி சாம்பியன்ஷிப் வருது. மெமரி சாம்பியன்ஷிப் வந்து அட்டன் பண்ணும்போது அங்கே வந்து ஒருத்தர் மாதிரி மெடிடேஷன் ஹிமாலயாஸ் இருக்கிறாரு, அதில் அடுத்து போனேன். இப்போ அடுத்த கிளாஸ் கூட்டிட்டு போனாங்க. அதனால நீங்க எக்ஸ்ப்ளோர் அண்ட் இவால்வ். வாழ்க்கையை வந்து வாழ்வதற்காக ஸ்லோவை உட்கார்வதற்காக அல்ல. இன்னொன்று, நைட்டு தூங்க போகும்போது கிராட்டிடியூட் ஜேர்னல் ஒரு சின்ன எடுத்துட்டு நீங்களும் எடுப்பேன். இது பசங்க பிரேஸ் பண்ண போதும் கவுண்ட் த பிளெஸிங்ஸ். இன்னைக்கு 24 மணி நேரம் எனக்கு என்ன பிளெஸிங்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு என்னோட பிளெஸிங்ஸ்ல ஐ லைக் தட் ஐ வாஸ் பிளெஸ்ட் வித் an opportunity to come to my academy and perform and motivate the security. என்னோட பிளெஸிங்ஸ்லாம் நான் எழுதுற மாதிரி இதை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட்டே நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணாதான் நம்மளுக்கு இவ்வளோ அச்சீவ் பண்ணிருக்கோம்னு தெரியும். இந்த ஒரு 2 சின்ன இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருந்தேன். ஹெல்த் வந்து இஸ் மோர் டிபெண்டன்ட் ஆன் த ஃபுட் யூ ஆர் ஈட்டிங். கேர்ச்சிருக்கிறேன் ஒன்று மென்டல் ஹெல்த், ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த். மென்டல் ஹெல்த் தான் இன்னொரு நேரம் படித்தோம், சக்ஸஸை கவுண்ட் டெஸ்டிஸை கவுண்ட் பண்ணுறது. ஃபார் ஃபிசிக்கல் ஹெல்த் எப்போதும் உணவும் எக்ஸசைஸும் ரொம்ப முக்கியம். சாயந்தரம் ஆனால் குழந்தைகளை விளையாடுறது 5 மணிக்கு வந்து போகணும்னு கூப்பிட்டாங்க. நாங்கள் சின்னதாக இருக்கும்போது அதெல்லாம் படித்தோம். எங்கள் வீட்டில் 6:30 உள்ள வரோம். 6:30 எத்தனை டியூஷன் லேட்டாக போகணும், அத்தனை தோப்பு கடலை போடணும். அது என்ன ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நம்மளோட டிசிப்ளினுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் 5 குழந்தைங்க எங்கள் வீட்டில் யாரும் நிறைய ப்ரோக்ராம் போடுறா, யார் ப்ரோக்ராம் போடாமல் படிக்கிறதாங்கிறது ஒரு போட்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் அவங்க டிசிப்ளினையும் கொள்வாங்க. வெளியில் விளையாட விடுங்க, மற்ற குழந்தைங்களோட விளையாடணும், அதுக்கப்புறம் படிக்கிறேன். படிப்பு மட்டுமே உலகம் அல்ல. இன்னொன்று, நான் எந்த காரணத்தோடும் நைட்டு 10 மணிக்கு மேலே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாகவும் படிச்சதில்லை, மெடிசன் போய் படிச்சதில்லை, பிஜி பண்ணவும் நான் படிச்சதில்லை. இப்பவுமே என்னோட ப்ராக்டிஸ் எப்படி யூஸ் பண்ணிங்கன்னா 10 மணிக்கு மேலே எல்லாருமே அடைகிறது. 50 வயசு வரைக்கும் போனேன். 50 வயசு வரைக்கும் எல்லாரும் பேருக்கு முடியும். அதனால எமர்ஜென்சினா என்னோட ஜூனியர்ஸ் வருவாங்க, நான் வர மாட்டேன். ஜூனியர்ஸால முடியாதவும் வரிசையாகவே இருக்கும். அதனால உங்களோட ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதனால அந்த ஒரு டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் யுவர் ஹெல்த். சூழல் இல்லாமல் சிக்கிரம் இல்லை. உங்கள் ஹெல்த் தான் உங்கள் குடும்பத்தை பார்க்கவே, உங்கள் குடும்பத்தோட
வாய்ப்பு இருக்கு.